அந்த அறிவு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அமானத்து என்பதை மறந்து காசி தருபவனுக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை சொல்ல முயல்கின்றார்கள், செய்கின்றார்கள். அதைத்தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் 300 வருடங்களுக்கு முன்பு செய்தார். இந்த புத்தகத்திற்கு தௌஹீத் ஜமாஅத்தினர் நவீன தௌஹீத் எங்கே செல்கிறது, பிழையா சரியா, இவ்வாறு பேரை விடாமல் இஸ்லாத்திற்கு எதிரான பிரித்தானியர்களின் சதி என்று போட்டாலும் சரிதான், 100க்கு 100. ஏனென்றால் இந்த புத்தகத்திலே அழகாக தெளிவுபடுத்தப்பட்டிருப்பது போன்று ஆதாரபூர்வமாக இந்த வஹாபிசம், முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர் பிரித்தானியர்களால், பிரிட்டிஷாரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லிம். இஸ்லாமிய உலகத்திலே முஸ்லிமாக பிறந்தவர்களை பயன்படுத்தி இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்வதற்கு பிரிட்டிஷ்காரர் செய்த முயற்சியின் வெற்றியின் வெளிப்பாடுதான் முஹம்மது பின் அப்துல் வஹாபும் அவரது வஹாபிசமும். ஹம்ஃப்ரே என்ற பிரிட்டிஷ் உளவாளி அன்று முஸ்லிம்கள் வீக்காக இருந்தாலும் பலவீனத்துடன் இருந்தாலும் ஒற்றுமை ஒன்று இருந்தது. உஸ்மானிய பேரரசு முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களை பாதுகாக்கின்ற அரசாக திகழ்ந்தது. முஸ்லிம் உம்மா என்று ஒன்று இருந்தது. இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் கூட அன்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். ஏன்? அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு ஏதாவது நடக்கின்ற பொழுது தட்டி கேட்பதற்கும் அங்கே ஒரு சூப்பர் பவர் டர்க்கியிலே இருந்து கொண்டிருந்தது. இன்று அமெரிக்கர்களை தொட முடியுமா? ஐரோப்பியர்களை தொட முடியுமா? ஏனென்றால் அவர்களுக்கு எது நடந்தாலும் தட்டி கேட்பதற்கு நமக்கு பிச்சை போடுகின்ற அரசாங்கங்களும் வல்லரசுகளும் அங்கே இருக்கின்றன. அவ்வாறுதான் உஸ்மானிய பேரரசு இருந்தது. அந்த உஸ்மானிய பேரரசின் மூலம் முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டு வந்தது. இன்று எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய உலக முஸ்லிம்களின் மாபெரும் ஹோப், அவா, துஆ என்னவென்றால் இந்த சமூகம் ஒருமைப்பட வேண்டும் என்பது. அன்று குறைந்த அளவு எவ்வளவு பலவீனமானதாக இருந்தாலும் உஸ்மானிய பேரரசு இதை நிறைவேற்றி வந்தது. முஸ்லிம்களின் ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியாக இருந்தது. அதனால் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு உஸ்மானிய பேரரசு ஒரு மாபெரும் சவாலாக இருந்தது. அதனால் தான் இந்த பேரரசை வீழ்த்துவதற்கு அவர்கள் சதி செய்தார்கள். சூரியன் வெளிச்சம் எங்கெல்லாம் செல்கின்றதோ படுகின்றதோ அங்கெல்லாம் எங்களது ஆட்சி மரமலரும் என்று கூறிக்கொண்டிருந்த பிரித்தானியர்கள் இந்த உஸ்மானிய பேரரசை முறிப்பதற்காக, உடைப்பதற்காக, வீழ்வதற்காக எத்தனையோ சதிகளை செய்தார்கள். அதில் முக்கியமான ஒன்றுதான் அரபிகளை தூண்டி குர்ஆன் அரபு மொழியில் இருக்க, உங்களது நபி அரபியாக இருக்க, அரபுதான் இஸ்லாத்தின் மொழியாக இருக்க, அரபு தேசத்திலே தான் முஸ்லாம் உருவாகி மற்ற இடங்களுக்கு சென்றிருக்க, ஏன் உங்களை அரபல்லாத துருக்கியர்கள், அஜமிகள் ஆள வேண்டும் என்று அந்த கயிற்றை கொடுத்தார்கள் அரபிகளுக்கு, விசேடமாக சவுதியர்களுக்கு. அந்த கயிற்றை விழுங்கிய சவுதியர்கள் அஜமிகளுக்கு எதிராக, துருக்கியர்களுக்கு எதிராக பிரிட்டிஷாரின் உதவியுடன், துணையுடன் போர் தொடுத்தார்கள். முஸ்லிம்கள், அரபு முஸ்லிம்களை ஒன்று திரட்டினார்கள். அரபுவாதம் ஆரம்பித்தது. இறுதியாக உஸ்மானிய பேரரசை வீழ்ச்சியடைய செய்வதற்கு தங்களது பங்கை வகித்தார்கள். உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. அதற்கு கூலியாகத்தான் அவர்களை அந்த பகுதிகளிலே ஆட்சியாளர்களாக ஆக்கி அவர்களது ஆட்சியை பாதுகாக்கின்ற பொறுப்பை பிரிட்டிஷாரும் அதன் பின் அமெரிக்கர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் சில அழகான கேள்விகளை கேட்கின்றார்.
முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் மத்தியிலே எத்தனையோ குழப்பங்களை எழுப்பி முஸ்லிம் நிலத்தை அபகரித்து அதிலிருந்த முஸ்லிம்களை எல்லாம் விரட்டி அடித்து பலஸ்தீனத்திலே எங்களது 3வது புனித பள்ளியை கைப்பற்றி வைத்திருக்கின்ற இஸ்ரேலுகளுக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு அளிக்கின்ற சவுதி அரேபிய அரசாங்கம் எவ்வாறு உண்மையான இஸ்லாத்திற்கு செலவு செய்ய முடியும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க கூடாதா? சவுதியர்கள் சொல்வது உண்மையான இஸ்லாம் என்றால் ஏன் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகளுக்கு அவர்கள் வக்காலத்து வாங்க வேண்டும்? ஏன் இதை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடாது? முஸ்லிம்கள் மடையர்கள், முஸ்லிம்கள் ஏழைகள், இதனால் அவர்களை பணம் கொடுத்து வாங்க முடியும் என்ற தைரியமும் துணிவும் அவர்களிடம் இருக்கின்றது. அதனால் தான் அன்று முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்கு மிகவும் முக்கிய ஒரு இலகுவான வழியாக மக்காவையும் மதீனாவையும் எவ்வாறாவது கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். 100 வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா என்ற நாடு உதயமான பொழுது அதை அவர்கள் செய்தார்கள். அதை செய்துதான் அந்த சவுதி அரேபியா என்ற நாட்டை உருவாக்கினார்கள். ஏனென்றால் மக்காவும் மதீனாவும் தங்களது கையிலே இருக்கின்ற பொழுது ஆத்மீக ரீதியிலே உலகிலே வாழ்கின்ற சகல முஸ்லிம்களுடனும் there is some type of emotional attachment to Makkah and Medina. மக்காவையும் மதீனாவையும் தரிசிக்க வேண்டும் என்று எப்போதும் அவாவுடன் வாழ்கின்ற மக்கள் முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் மக்காவையும் மதீனாவையும் நம் கைக்குள் வைத்திருக்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் இலகுவில் ஈற்றுவிடலாம். இதுதான் மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கின்ற இஸ்லாம் என்று அவர்களுக்கு நாங்கள் போதிக்கலாம். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் 100 வருடங்களுக்கு முன். அங்கே இருந்த துருக்கிய ஹாக்கிம்களை, கவர்னர்ஸ்களை கொலை செய்தார்கள். இவர்கள் சொல்கின்ற மார்க்கத்தை, புதிய மார்க்கத்தை ஏற்காத சகல முஸ்லிம்களையும் உலமாக்கள், அறிஞர்கள், வாலிபர்கள், பெண்கள் கொலை செய்தார்கள் காபத்துல்லாவிலே. ஆனால் இன்று அந்த வரலாறுகள் படித்துக் கொடுக்கப்படுவதில்லை. இந்த புத்தகத்தை எழுத துணிச்சல் வேண்டும் என்று சொன்னேன். இந்த புத்தகத்தில் அந்த பிரிட்டிஷ் உளவாளி ஹம்பர் எவ்வாறு நடந்து கொண்டான், எவ்வாறு அவன் துருக்கிக்கு அனுப்பப்பட்டான், பின்பு எவ்வாறு அவன் அங்கிருந்து ஈராக்கிற்கு சென்றான், அங்கே பசரா நகரிலே எவ்வாறு முஹம்மது பின் அப்துல் வஹாபை சந்தித்தான், எவ்வாறு இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர் தான் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி புரியக்கூடிய ஒருவன் என்று அவன் தீர்மானித்தான். அதன் பின் எவ்வாறு சவுதி அரேபியாவிலே இவரோடு அவன் நடவடிக்கைகளை மேற்கொண்டான் என்பதையெல்லாம் மிகவும் அழகாக அவன் எழுதியிருக்கிறான் அவனது டைரியிலே. அந்த டைரியை நான் ஆங்கிலத்தில் வாசித்திருக்கிறேன், அரபியிலும் வாசித்திருக்கிறேன், தமிழிலும் வாசித்திருக்கிறேன். நான் எகிப்திலே இருக்கின்ற பொழுது இந்த டைரி அரபி மொழிபெயர்ப்பு பிரசுரிக்கப்பட்ட பொழுது, வெளிவந்த பொழுது, ஒரு நாள் வெளிவந்ததாக செய்திதான் வந்தது. அந்த புத்தகம் கடைகளிலே இல்லை. சகல கொப்பிகளும் வாங்கப்பட்டன ஒரு நிறுவனத்தினால், சவுதி அரேபிய தூதராலயத்தினால். பொதுமக்கள் மத்தியிலே ஒரு புத்தகம் கூட எடுப்பதற்கு இல்லாமல் இருந்தது. ரகசியமாக போட்டோ கோப்பிகள் தான் எகிப்திலே இருந்தவர்களிடம் காணக்கூடியதாக இருந்தது. சகல புத்தகங்களையும் வாங்கினார்கள். அதற்கு மறுப்பு கூட எழுத அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் மறுப்பு எழுதுவதன் மூலம் இந்த புத்தகத்தை உலகத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்தி விடுவோம் என்ற பயத்தினால். நான் பாகிஸ்தானிலே இருக்கின்ற பொழுது எகிப்திலே இருந்து ஒருவர் 20 வருடங்களுக்கு பிறகு, ஏறத்தாழ நான் அந்த புத்தகத்தை வாசித்து 20 வருடங்களுக்கு பிறகு எகிப்திலே இருந்த ஒருவர் எகிப்தை சேர்ந்த என்னுடன் பாகிஸ்தானிலே வேலை செய்த ஒரு புரொஃபஸருக்கு அந்த புத்தகத்தை தபாலிலே அனுப்பினார். அவர் அந்த தபாலை திறந்த பொழுது நான் அவருடன் இருந்தேன். உடனே அவர் அதை பேரை எனக்கு நான் பார்க்க முடியாது, அவர் நினைத்துக் கொண்டார் இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு தெரியாது என்று. நான் பேரை, ஏனென்றால் அவரும் ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தார், நான் காணக்கூடாது என்று அந்த புத்தகத்தை புரட்டி வைத்து விட்டார்.
அதை பற்றி ஒரு கதை கூட அவர் கதைக்கவில்லை.